நான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இன்னைக்கு நம்ம வீடியோல டெக்ஸ்ட் ரேண்டமைசர் எஃபெக்ட் பண்ண போறோம். இதுவும் KineMaster யூஸ் பண்ணி. KineMasterல கலெக்டிவ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரேண்டமா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் வரும்ல, எலிஜிபிள் மெஷின்ல பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் உங்கள் KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கங்க. நான் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இமேஜ் அசெட்ஸில் போயிட்டு நான் பிளாக் கலர் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் எதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைப் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐம் இன் லவ் வித் ஷேப் ஆஃப் யூ டைப் பண்ண போகிறேன். ஐம் இன் லவ் with your shape of you. I'm in love with you. Okay. ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஐ எம் இன் லவ் வித் யோர் ஷேப் ஆஃப் யூ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நோட்டோ ஷெரிஃப் போல்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ரீசைஸ் பண்ணி வச்சுட்டேன்னா வச்சதுக்கப்புறம் அந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த பாட்டு ஆட் பண்ணுவீங்கல்ல, அப்போ எவ்வளோ டியூரேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸ் போனதுக்கப்புறம் ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ். ஜஸ்ட் கலெக்டிவ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டம் டெக்ஸ்ட் லோட் ஆகிறது தெரியும். இதோட எஃபெக்ட் எக்ஸ்போசிங் ஏரியாவை நீங்கள் பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வாங்கி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த எஃபெக்டோட டூரேஷன் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 4 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 செகண்ட் 4 மில்லி செகண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0th செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ 0:1 கொடுத்துட்டேன்னா அந்த எஃபெக்டே இருக்காது. இப்போ ஸ்டார்டிங்கில் எஃபெக்ட் 4, 5 அந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிடும். எனக்கு ஸ்டார்டிங்கில் எப்பவுமே 8 அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 something கிட்ட முடிஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10, 6 அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துங்க. 0னா ஸ்ட்ரென்த் வந்து எந்த மாதிரி எஃபெக்ட்டுமே இருக்காது. பட் நீங்கள் 7, 8, 9, 10 மாதிரி போகும்போது அந்த எஃபெக்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துங்க, 13, 14 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதாவது அந்த டெக்ஸ்ட் அங்கே நீங்க மூவ் ஆகுது இல்லையா, ரேண்டம் டெக்ஸ்ட்டு, ஸோ அதோட ஸ்பீட் அவ்வளோதான். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூரேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் ஜஸ்ட் அப்படி இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன ப்ரிவியூ பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணோன்னா ஸோ ரேண்டம் டெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி எஃப்எம் முகேஷ் ஃப்ரம் FuseTube. Bye bye.